தொண்டை தண்ணி தொண்டை கட்டுறளோ கத்தி பாக்குறோம். எல்லாம் ஒன்னா வேணும்டா. தேவரும் தேவேந்திரரும் படையரும் படையாச்சி ஒன்னா நின்றுட்டா நம்மளை எவனும் மந்தம் பண்ணவன் ஆள முடியாதான் நம்மள எவ்வளவு சொல்றோம். ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு இவனால சொல்ல முடியல. இழப்பதற்கு இந்த சாதி கர்மாந்திரம் இருக்கு, அதை இழக்க தயாரா இல்லை. அதான் பிரச்சனை. இவன் நுட்பமாக நம்மை கூறு போடுவான், அது தெரியாம நம்ம இன்னும் ஒரு மயக்கத்தில் இருக்கும். கன்னியாகுமரி நாகர்கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே சாதி பெருத்த சாதி நாடார் தான் இருப்பான். அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கறான். இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார், கதை முடிஞ்சிடும். சண்டை காலங்காலமா சண்டை போட்டு இருப்பான். அப்படி கொஞ்ச தூரம் 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தா திருநெல்வேலி இருக்கும். அங்க ஒரே மதம் பெருத்த மதமா இந்து இருப்பான். இவனை எப்படி பிரிக்கிறது? நீ தேவேந்திர, அவன் தேவரு, அவன் நாடாரு, அவன் கோனாரு, இவன் பிள்ளை, அவன் முதலியாரு, உடையாரு, சுக்கு சுக்கா நொறுக்கி போட்டுருவான். ஆனா ஒண்ணு தெரியுது, அவனுக்கு எப்படி நம்மளை பிரிக்கணும், நமக்கு அந்த புரிதல் இல்லை. தமிழ் சமூகம் ஊர்மைப்படணும். தமிழன் ஒன்னானால் அவன் வாழ்வு பொன்னாகும், இல்லையில் மண்ணாகும். இவ்வளவுதான் இங்க இருக்கிற கோட்பாடு. இல்லைன்னா நான் தேவருக்கு இடம் கொடுத்தா தேவேந்திரர் ஓட்டு போடுறது இல்ல, தேவேந்திரர் நிறுத்தினா தேவர் போடுறது இல்ல, நாடார நிறுத்தினா கோனார் போடுறது இல்ல, கோனார் நிறுத்தினா பிள்ளைமார் போடுறது இல்ல, பிள்ளைமார் நிறுத்தினா உடையார் போடுறது இல்ல. உனக்கு என்ன அரசியல் வரும், என்னென்ன அதிகாரம் வரும்? ஆனா எல்லா பேரும் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு போடு, கருணாநிதிக்கு போடு, எம்ஜிஆருக்கு போடு, ஸ்டாலினுக்கு போடு, அப்புறம் உதயநிதிக்கு போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு. ஒரு கர்மம் பிடிச்ச கூட்டம். இது ஒரு நோய், இது ஒரு நோய். தமிழ யார் வரான்? சீமானா அவன் என்னால, யாரு திருமாவளவனா அவன் என்னவையா, ராமதாசா அவர் யாரு, சரத்குமாரா, கார்த்திகா அவன் யாரு, ரஜினிகாந்த் வர்றாரா, தமிழ்நாட்டை காக்க வந்த தெய்வமே வா, ஜெயலலிதாவா அம்மா, எம்ஜிஆரா புரட்சி தலைவர், அவர் ஐயா, எங்கால வந்தா வரா கால கொடுமை. அவன் தன்னலம் இல்லாம நாட்டுக்கு போராடின தலைவன் எல்லாம் சாதி குறியீடாக்கிட்டான். சாதிய கட்சிக்கு தலைமையேற்க கூப்பிடும் போது தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றாரு, நான் சமுத்திரமடா கடல், என்னை ஒரு குட்டையில் அடக்க பார்க்கிறீங்களான்றார். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறாரு. சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். அவர் சாதிய குறியீடு. பிரச்சனையா இல்ல. எங்க தாத்தே ஒருத்தர் வாவு சிதம்பரனார்னு, தமிழன் மானம் கப்பல் கூடாதுன்னு சொத்தப்புறாத்து கப்பல் ஓட்டியவன், அவன் பிள்ளைமார் சங்கத்தின் குறியீடு. இந்த காமராஜர் அவர் ஒரு தாத்தா எங்களுக்கு, அவர் இப்ப நாடார் சங்கத்தின் தலைவர். அவர் தான் இங்க பாருங்க, விடுதலைக்காக தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் போராடி, காமராஜர் போராடி, எல்லா தலைவனும் போராடினான். வெள்ளக்காரன் ஜெயிலில் இருந்தான் தம்பிக்குள்ள. விடுதலை பெற்ற நாடு 75 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னும் எங்க கிராமங்கள காமராஜர் முத்துராமலிங்கத்தேவர் ஜெயில்கள இருக்காங்க. 2 பேர் சிலையும் அப்படியே தம்பிக்குள்ள. ஏன்? சாதிய மோதல், கர்மம். இந்த கர்மத்தை பார்க்க வேணாம்னு 2 பேரும் முன்னாடியே செத்து போயிட்டாங்க. இருக்கிற கொடுமை. எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளாவது சாதி ஒரு கால் செருப்பு, மதம் ஒரு கால் செருப்பு, 2 ரப்பர் செருப்பு. தேய தேய நடந்து பாதை பயணிக்கணும். எந்த பாதை? தமிழ் தேசிய இன விடுதலை பாதை, தமிழர் என்கிற தேசிய இன எழுச்சி பாதை. சும்மா பேசிக்கிட்ட இந்த காலத்திலேயும் நம்மகிட்ட திராவிடம் பேசி திட்டுப்பள்ளி வண்டி ஓடிருக்கான். திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல், நொந்த பாலை அம்பாசிடர், ஓட்ட அம்பாசிடர் வச்சுக்கிட்டு இது ஒரு மாடல்னு அவன் பென்சில் எதெல்லாம் கொண்டு போயிட்டான். பிஎம்டபிள்யூ ஆடி ஆடி அமாவாசையெல்லாம் கொண்டு போயிருக்கான். ஆடி ஆகணும். இப்போ வந்துக்கிட்டு ஒரு மாடல் என்னத்தையோ ஒன்று, என்னத்தையோ ஒரு ஏமாளி கூட்டமாக இந்த இனம் இருந்து போச்சு. இதுக்கு பல பேர் போராடி செத்துருக்கான், உயிரை கொடுத்துருக்கான். அதுல ஒருத்தர் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகரனாரு. புரியுதா? எங்க ஊர் பரந்துக்கூடிய இவர அவர் பேர்ல 10 கட்சி இருக்கு.
சிரிக்காத இருக்கா உண்மை சொல்லு. எங்க தாத்தா பேர்ல இமானுவேல் சேகரனார் பேரவை, இமானுவேல் பேரனார் சங்கம், இமானுவேல் சேகரனார் மன்றம். என்னடா வண்டி ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு நாள் போஸ்ட் ஓட்டுவாங்க, ஒரே ஒரு நாள் அவர் நினைவு நாள் வந்து போயிடும். ஏன் நான் அங்க போறதில்ல? நான் தான் முதல்ல போனேன் அரசியல் தலைமையில், நான் தான் போனேன். அதுக்கு முன்னாடி எங்க ஐயா ராமதாஸ் போய் இது பண்ணாங்க, நான் தான் போனேன். ஐயோ இந்த மாதிரி நின்று ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த ஒளி வாங்கில இந்த ஊடகத்தில் கூட பேச முடியாது அவரை பற்றி. போட்டு கொன்னு போட்டோ நசிக்க, சரி இது நமக்கு சரிப்படாதுன்ட்டு நான் அலுவலகத்தில் வணக்கத்தை செலுத்திட்டு போயிடுது. இந்த செல்போனை கண்டுபிடிச்சதான் நான் ரொம்ப, அது கூட பிரச்சனை. அதுல செல்ஃபி ஒன்று வச்சான் பாரு, அவனுதான் தேட வேண்டியது இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு கொடுமை நடந்துருச்சு. வருங்கால தலைமுறை பிள்ளைகள், நான் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பேசல, எனக்கு கீழே படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை இருக்குல்ல, 7ஆப்பு 8ஆப்புல இருக்க பிள்ளைக்கு பேசுறேன். அவனுக்கு ஒருத்தன் கத்திக்கிட்டு தான். இப்ப நான் சொல்லல, எங்க தாத்தா நமக்காக போறானே, அந்த அந்த பாட்டம் போறான் இவ்வளவு பேரை பேசுறோம்ல, அது மாதிரி ஒருத்தன் நமக்காக நம்ம பெரியப்பன் கத்துனா, சித்தப்பன் கத்துனா, மாமன் கத்துனா, அண்ணன் கத்துனான்னு அப்படி கத்துறோம். காலமறிந்து கோயில் சேவல் கருத்தி போட்டால் இருக்காது, கணக்கா கூவுறான். நம்ம பாட்டு தாத்தா பட்டுக்கோட்டை. நாங்க காலமறிந்து கூவுறோம். ஏதோ பார்த்து நியாயமாக ஏதாவது பண்ணி விடுங்க. வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது இதை மறந்து கடந்து நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வு கொள்ளணும். எங்க தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஈழத்தில் இல்லாத சாதிய கட்டுமானம் ஒன்றும் இல்லை, ரொம்ப இறுக்கமான சாதிய கட்டுமானம் கொண்ட ஒரு நாடு தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, 35 ஆண்டு காலம் உறுதியான ஒரு மக்கள் ராணுவத்தை கட்ட முடிந்தது என்றால் ஒரு எளிய மகனால. அதுக்கு காரணம், நீ எவனாவது அங்கிரு, இயக்கத்துக்குள்ள வரதா இருந்தா தமிழனா வா என்று சேர்த்ததுனாலதான் அந்த படை உறுதியா நின்றுச்சு. அதனாலதான் பொது தொகுதியில இன்னும் நிப்பாட்டுறதா இல்ல தேவேந்திர. நான் அண்ணன் வந்து 5 தொகுதியில பொது தொகுதியில தென் மாவட்டத்தில் நிறுத்தினேன். இங்க போட்டா இது ஓட்டே விழாதுன்னா, அங்கதான் எனக்கு அதிகமா ஓட்டே விழுந்துச்சு. அதெல்லாம் நான் ஓட்டுக்காக நிக்கிறனால என்ன தோணாலும் பேசலாம். நான் கூட சொன்னேன், வீட்டுக்கு வீடு மிக்சி தரேன்றான, கிரைண்டர் தரேன்றான, நம்ம வீட்டுக்கு ஒரு காரை கொடுத்துருவோம்டா. ஆட்சிக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு காரு இப்ப சொன்னதெல்லாம் கொடுத்துட்டாங்க. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எங்க கொடுக்குறேன், அது காசு இல்லை. நான் வந்து கட்டாயங்காக கொடுப்பேன், வீட்டுக்கு வீடு கார் கொடுப்பேன், நானே வந்து கொடுப்பேன். என்ன காரு, ஒரு பெரிய போட்டோ வச்சிருப்பேன், அதுல தாள் வச்சு சுத்தி இருப்பேன், அவுத்து காட்டுவேன். அம்மா உலகத்துல பெரிய காரு வரணும், அண்ணல் அம்பேத்கர் வச்சுக்கம்மா வீட்டுல, அதுதான் நம்ம காரு. அதுல இதை மாற்றி வெல்லணும். தமிழனுக்கு அரசியல் வரணும்னா, தமிழ் தேசியம் அழிக்கப்படாமல் வாழணும்னா ஒண்ணுதான் இருக்கு, தமிழ் தேசியத்திற்கான அரசியல் வலிமை வேணும். முதல்ல தமிழன் ஆகணும். தமிழ் இருந்தால்தான் தமிழன் ஆக முடியும். தமிழ் மீட்சி வரணும். தமிழ் மீட்சியே தமிழன் எழுச்சி என்கிறார் தேவனைய பாவாணர் நம்முடைய தாத்தா. அப்ப தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும். தமிழர் எழுச்சி விட்டு தமிழர் ஓர்மை வரணும், ஒற்றுமை வரணும். தமிழர் ஒற்றுமை வந்தால்தான் அவனுக்கு அரசியல் வலிமை வரும். அரசியல் வலிமை வந்தால்தான் அதிகார வலிமை வரும். அதிகார வலிமை வந்தால்தான் அந்த இனம் அழியாமல் பாதுகாப்பாக வாழும். இதான் அடிப்படை. அதுக்கு முதல் படி தமிழர் ஓர்மை. என்னெல்லாம் நான் கேட்பேன், என்னெல்லாம் நிறைய பேர் தோல் மேல கை போட்டு நீங்க சீமா கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்ன ஆளுன்னு கேட்டேன்னு இருக்கான். நிறைய பேர் இருக்கான், பெரிய ஆளுகள் இருக்கான், தலைவர்களே இருக்கான். தம்பி நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு. இப்ப இருக்கிற சின்ன அன்னைக்கு என்ன தெரியுமா, நான் சித்தாளுங்க, உங்க வீட்டுல பூச்சிகள் இருந்தா அதான் சொல்லி பூசி விட்டு போறேன். அப்ப அவர் சிரிச்சுட்டு போயிட்டார், நானும் சிரிச்சு விட்டேன். இப்ப இருக்க சின்னாண்டாராவது என்ன இருக்கு ஒரே அடி, அது காலில் என்ன இருக்கோ கழட்டி அடிச்சுட்டு என்ன ஆளுங்க உங்க அடியாளுங்க, அடியாளுங்க.
என்னத்தே ஒரு கர்மம், இது ஒரு நோய். அவன் கேட்பான், பேரன் தம்பி அப்பா பேர, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, தொழில வச்சு செய்யற வேலையை வச்சு கண்டுபிடிக்கணும். எந்த ஊர, ஊர்ல எந்த தெரு தம்பி, அது எப்படியாவது சாதி. எதுக்கே அந்த சுத்தி சுத்துடா, நான் இந்த சாதி இதுக்கு தானே, அப்படியா, அதுல ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலன்னா அவன் ஜாதியில் இருக்கிற அவன் சொந்தக்காரன் சொல்லி, அவர் உங்களுக்கு என்ன வேணுமா, அவர் எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. இதெல்லாம் 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 பாரு எவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு. கர்மம் ஒழிக்கணும், ஒழிக்கணும். ஒரே தீ தான் இதுக்கு இருக்கிற வாய்ப்பு, புரட்சி தீ. அதை வச்சு இந்த கர்மாந்திரத்தை பொசுக்கணும். அதனால இந்த மதம் சாதிய உணர்வை கடந்து தமிழ் தேசிய பிள்ளைகளாக நாம் ஒன்று திரள வேண்டியது கால தேவையாக ஒரு வரலாற்று பெரும் கடமையாக மாறி நிற்கிறது. அதை உணர்ந்து நாம் இயங்குவோம் என்கிற உறுதியை நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனாருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில், அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் அந்த உறுதியை நாம் ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். அதுக்கால சொல்லிட்டேனே, நீ மின் கட்டணம் உயர்ந்துருச்சு. ஆமா உயர்ந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திராவிட மாடல் புத்தகம் வெளியிடுறாங்க 15ஆம் தேதி, வாங்கி அவசியம் படிங்க, அவசியம் படிங்க. அது ஒரு வேடிக்கை, ஒரு வேடிக்கை. அது தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் இதுவரை இந்த நிலத்தில் எங்களுடைய தாத்தாக்கள் மாப்போசி, சீபா ஆதித்தனார், எங்களுடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மரமலடிகள், இவர்களெல்லாம் முன்னெடுத்ததை தாண்டி இந்த தலைமுறை பிள்ளைகள், குறிப்பாக பிரபாகரன் பிள்ளைகள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு பேரெழுச்சியாக பெரும் வீச்சாக வளர்ந்து வருது. அதற்கு இதுவரைக்கும் இல்லாத திருப்ப திராவிட மாடல்னு பேசுறது காரணம் நாங்கள் தான். அதனால் நல்லா பேசட்டும், நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறோம். அந்த புத்தகம் தான் நானும் வாங்கி படிக்க ஆர்வமாக இருக்கேன். தேசிய அரசியல் ராகுல் காந்தியுடைய இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல் செய்கிறாரா? எனக்கு தெரியல, அது அவர் அரசியல் செய்கிறாரான்னு தெரியல. மோடி எதிர்க்க வலுவான எதிர்க்கட்சி இல்லையாண்ணா? யாரு மோடி எதிர்க்கிற வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கா சொல்லுங்க. இருக்கா? எங்கே இருக்கு சொல்லுங்க. சொந்த தொகுதியில் நின்று வெல்ல முடியல அவரால். இங்கே திராவிட கட்சிகளின் தோளில் ஏறிக்கிட்டு அவர்கள் தயவில் ஓட்டு காசு கொடுத்து வாங்கி வென்று இங்கே இருக்காங்களே ஒழிய வேறு எங்கே இருக்குது? எதிர்கட்சியாக எங்கே இருக்குது? எதிர்கட்சிங்கிறது எத்தனை இடம் வென்று உள்ளே போய் இருக்கிறங்கிறது இல்லை, என்னவா இயங்குறங்கிறதான். அப்படி இயங்குற மாதிரி தெரியலையே. அவர் நடக்கிறாரு, அதனால என்ன நடக்கும்? அவர் நடக்கிறாரு, சரி, அதனால என்ன நடக்கும்? ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வர முடியாத மாற்றத்தை 5 மாதம் நடந்து கொண்டு வந்துடுவாரா? சொல்லுங்க. செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஆளுநரை பாஜக சந்திச்சிருக்காங்க, அமைச்சர். அவங்களுக்கு 2 பேரும் வேலை இல்லை, அடிக்கடி இப்படி வேடிக்கை காட்டுவாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, வரும், சரி பார்ப்போம்.
கேமரா இருக்கு வாங்க அப்படி போயிடு லைவ் ஆன் பண்ண வரா அப்படியே போடுறா தள்ளுங்க தள்ளுங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேக் கேமராவா நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனாருடைய 65வது ஆண்டு நினைவு நாள் இன்று. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு போதித்தார்கள். பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிறது. மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை எந்த தன்மானம் உள்ள மனிதனும் ஏற்க மாட்டான். அதிலும் குறிப்பாக எந்த மானமிக்க தமிழ் மகனும் அதை ஏற்க மாட்டார். நம்முடைய புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதியினும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று பாடுகிறார். அப்போது இடை வந்தது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் மனித குலத்தை பிரித்து போடுகிற, பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்பதே 3000 ஆண்டுகளாகத்தான் இந்த நிலத்தில் இருக்கிறது. அது குறிப்பாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு என்று பதிவு செய்கிறது. நம்முடைய பாட்டனார் சிங்காரவேலர் அவர்கள் உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்கிறார். அதை நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த மனித பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டுக்கு எதிரான மாற்றான ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்கிறார். பிறகு எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று நமக்கு கற்பிக்கிறார். இங்கு எவரும் தாழ்ந்தவர் கிடையாது. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் கிடையவே கிடையாது. தமிழ் மறை
நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வடு. அதே நம்முடைய தாத்தா மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் யாரு மேல கீறினாலும் மொத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் மீறினாலும் 10 மாதம் தான் என்று படு. சிவாக்கியர் அவர்கள் வளர்ச்சியாவது ஏதனா பணத்தியாவது ஏதனா இறைச்சி நூல் எலும்பிலை இலக்கு விட்டு இருந்ததோடு வருவார் சித்தர். எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்மளுடைய மக்கள் கவிஞர் நம் தாத்தா பட்டுக்கோட்டை கேட்ட மாதிரி புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு கேட்ட மாதிரி எல்லாத்தையும் படிச்சாங்க. இந்த சாதி கர்மாந்திரம் ஒழிஞ்ச மாதிரி இல்லை. புரட்சி பாவனம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று வாடிய அந்த பாவனை சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழை உயிருக்கு நேராக பாடியவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி வளர்த்தல் மற்றொன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடுதல். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுதல். காரணம் அவ்வளவு கொடிதாக இந்த சாதியின் நலனில் இடைவங்கள் என்பதை என்னிடும் இளையையும் தமிழர்கள் எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். தமிழர் எல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், மூத்த இனம். இது இடையில வந்து 3000 தான். இயேசு பிறந்த 2000 ஆண்டுகள் தான், 2022 தான் கிபி. அதுதான் இந்த நதிகள் வந்தது எப்போ, இந்த மதங்கள் தோன்றியது எப்போ எல்லாம் தெரியும். ஆனா நாம ஒரு நாடோடி பாட்டு கூட இருக்கு, உங்கள் சிவன் எப்போது வந்தார், அவர் எங்களில் இருந்துதான் வந்தார் அப்படின்னு ஒரு நாடோடி பாட்டு இருக்கு. எல்லா இறையும் நம்மில் இருந்துதான் தோன்றியிருக்குது. இந்த மதங்கள், இந்த சாதிகள் எல்லாம். நாங்க கூட அமைதிப்படை படத்துல நான் இணை இயக்குனராக வேலை செஞ்சேன். எங்க அப்பாவும் மணிகண்டன் அண்ணன் சத்யராஜன் நடிச்சு இருந்தாங்க. அப்ப அவங்க 2 பேரும் நடிச்சுட்டு இருக்கும்போது நாங்க அந்த காட்சியில பதிவு செய்வேன். அதுல அண்ணன் சத்யராஜன் அப்பா மணிகண்டன் ஒரு மணியா, இந்த அமெரிக்காவை இது கொலம்பஸ் கண்டுபிடிச்சான், இந்தியா வாஸ்கோடகாமா அவன் கண்டுபிடிச்சான், இதெல்லாம் சொல்றேன். இந்த சாதி கர்மந்திரத்தை அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்பேன். எங்க அப்பா இதுலதா ஏன் மணியாட்டம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கட்டியா பிடிச்சிட்டு தொங்குறான். அப்ப இதை ஒழிக்க முடியாதான்னு கேட்பாரு. ஒழிச்சு கொள்ளலாம், ஆனா நாம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஐயா பார்ப்பனியத்தின் மார்க்சியம்னு, மார்க்சியத்தில் பார்ப்பனியம்னு ஒரு புத்தகம் இருக்காரு, விஸ்வாசம் ஐயா. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பொது தொகுதியில இன்னும் நிப்பாட்டுங்க அல்ல தேவேந்திரரை. நான் வந்து அண்ணன் வந்து 5 தொகுதியில பொது தொகுதியில தென் மாவட்டத்தில் நிறுத்தினேன். இங்க போட்டா இது ஓட்டே விழாதுன்னா, அங்கதான் எனக்கு அதிகமா ஓட்டே விழுந்துச்சு. அதெல்லாம் நான் ஓட்டுக்காக நிக்கிறனால என்ன தோணாலும் பேசலாம். நான் கூட சொன்னேன், வீட்டுக்கு வீடு நிச்சயதாரன்றானா, கிரண்டுதாரன்றானா, நம்ம வீட்டுக்கு ஒரு காரை கொடுத்துருவோம்டா. ஆட்சி முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு காரு இப்ப சொன்னதெல்லாம் கொடுத்துட்டா இருக்காங்க. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் எங்க கொடுக்குறேன், அது காசு இல்லை. நான் வந்து கட்டாயம் கொடுப்பேன், வீட்டுக்கு வீடு கார் கொடுப்பேன், நானே வந்து கொடுப்பேன். என்ன காரு, ஒரு பெரிய போட்டோ வச்சிருப்பேன், அதுல தாள் வச்சு சுத்தி இருப்பேன், அவுத்து காட்டுறேன். அம்மா உலகத்திலே பெரிய காரு தான் அண்ணல் அம்பேத்கர், வச்சுக்கம்மா வீட்டுல. அவ்வளவுதான் நம்ம காரு.